ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்றைக்கி என்ன சமையல்? டே 61 தான் இருக்கும். இன்றைக்கி வந்து இட்லி குண்டால அடியில் வந்து எக்கு வச்சுட்டேன் எல்லாருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு அது வந்து மேலே இருக்க தட்டில் வந்து நம்மளோட ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து வேக வச்சுட்டேன். அதுக்கு மேலே வந்து இட்லி சுட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கேன். இட்லி மாவு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ வந்து அம்மா கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. இதுக்கு 2 தாரிக்காக்கு 1 ஆஸ் யூஷுவல் அதே தான். லஞ்சுக்கு வந்து ரைஸ் வந்து கொஞ்சமாக வடிச்சாச்சு. ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த இட்லிலாம் இறங்காது. ஸோ வந்து தோசை சுட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை தான் ஊற்றிருந்தேன். மேலே இருக்க பொடி வந்து இந்த முருங்கைக்கீரை பொடி, முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சி வச்சு அதை டாப்பிங் மாதிரி போட்டுப்போம். அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து மாதுளப்பழம், இதுக்கு வந்து சாம்பார் ப்ளஸ் வந்து முட்டை வச்சு கொடுத்துட்டேன். ஹஸ்பண்டுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சமாக போமோகிரானட் ப்ளஸ் வந்து கொஞ்சோண்டு ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து கொடுத்து அனுப்பிட்டேன். இது வந்து என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து செய்ய போகிறோம் லஞ்சுக்கு. ஸோ அதே வந்து டின்னருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே இந்த சிக்கன் வந்து ரெடி பண்ணிடலாம். குக்கிங் டைம் மட்டும் ஒரு 10 மினிட். இதில் வந்து நம்ம மின்ட் ஆட் பண்ணுறதுனால செம்ம எம்மியாக இருக்கும். ஒரு மாதிரி ஹரியாலி சிக்கன் டேஸ்ட் இருக்கும். ஸோ வந்து செம்ம எம்மியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். எல்லாமே இந்த பச்சை மிளகா, புதினா, இஞ்சி, பூண்டு இருந்துச்சுன்னா அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம் எல்லாமே போட்டு நல்லா வந்து மிக்சியில் வந்து அரைச்சிட்டு அந்த மிக்சரை எடுத்து நம்ம வந்து நம்மளோட சிக்கனில் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சோண்டு கேர்டு, அதுக்கப்புறம் ஏதாவது சிக்கன் மசாலா பவுடர் அது மாதிரி இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஒரு வானல் வச்சுட்டு அதில் கீ போட்டுட்டு இந்த நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த மிக்சர் எடுத்து நம்ம வானலில் போட்டு நல்லா வந்து நம்ம வணட்டினோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் இது. நைட்டுக்கு வந்து நல்லா ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி தான் செஞ்சு அதுக்கு லெஃப்ட் ஓவர் கிரேவி வச்சு சாப்பிட்டாச்சு.